கோவை சிங்காநல்லூர்ல ஒண்டிப்புதூர் SIHS காலனி பகுதியில் உயர்மட்ட ரயில்வே மேம்பாலம் கட்ட 2010ஆம் ஆண்டு கலைஞருடைய ஆட்சி காலத்தில் அது அடிக்கல் நாட்டப்பட்டது. முந்தைய 10 ஆண்டு ஆட்சி செஞ்சவங்க அந்த மேம்பால பணியை கிடப்பில் போட்டுட்டாங்க. நம்முடைய அரசு சுமார் 56 கோடி ரூபாய் செலவில் இன்னைக்கு கட்டி முடிச்சிருக்கிறோம். அதையும் இன்னைக்கு இந்த விழாவில் உங்களோட முன்பு நான் திறந்து வச்சிருக்கிறேன். இந்த மேம்பாலம் மூலமாக சுமார் 42,000 மக்கள், கோவை மக்கள் பயன்பெற இருக்கின்றாங்க. மேலும் கோவையில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தந்தை பெரியார் அறிவியல் மையத்திற்கான கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோவை மாநகராட்சி பகுதியில் 2,000 கோடி ரூபாய் மதிப்பில் பாதாள சாக்கடை பணிகள், 620 கோடி ரூபாய் பணிகள் மதிப்பீட்டில் 9,000 சாலை பணிகள் செய்யப்பட்டிருக்கு. கோவை மாவட்டத்தில் 2 முதலீட்டாளர்கள் மாநாட்டுகளை நடத்தி சுமார் 7,100 கோடி ரூபாய் அளவிலான முதலீட்டுகளை நம்ம ஈர்த்திருக்கிறோம். இப்படி இந்த கோவை மாவட்டத்திற்காக நம்முடைய அரசு செஞ்ச திட்டங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். திராவிட மாடல் அரசினுடைய இது போன்ற திட்டங்களால இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக நம்பர் 1 ஸ்டேட்டாக இன்னைக்கு தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நலத்திட்டங்களுடைய தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு 1,500 பேருக்கு வீட்டுமனை பட்டாவை இன்றைக்கு வழங்க இருக்கின்றோம். இந்த அரசை பொறுத்த வரைக்கும் பட்டாங்கிறது பொதுமக்களுக்கான உங்களுக்கான சலுகை கிடையாது, அது உங்களுடைய உரிமை. அந்த உரிமையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய திராவிட மாடல் அரசு தொடர்ந்து நிலைநாட்டி வருகின்றது. இந்த திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றதிலிருந்து இந்த 4.5 வருஷத்துல மட்டும் சுமார் 20 லட்சம் பட்டாக்களை நம்முடைய அரசு வழங்கியிருக்கிறது என்பது கூடுதல் பெருமை.